இந்த நிகழ்வில் தலைமையுரையாற்றியிருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் திரு கண்ணன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற வேளாண்மை இணை இயக்குனர் திருமதி போ கலைச்செல்வி அவர்களே, இந்த அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களே, நூல் வாசகர்களே, பல்வேறு கல்லூரிகளிலிருந்து இங்கே வருகை புரித்திருக்கின்ற இளம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூரில் 2ஆம் ஆண்டாக நடக்கிற புத்தகத் திருவிழாவில் 20,000 மாணவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள், புத்தகங்களை எல்லாம் பார்வையிட்டார்கள் என்கிற தகவலை மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். புத்தகங்களை வாங்குவது ஒரு புறம் இருந்தாலும் அவற்றை தரிசிப்பது கூட ஒரு விதமான மகிழ்ச்சி என்று நான் கருதுகிறேன். முதலில் புத்தகங்களை பார்க்க வேண்டும். அவற்றை பார்க்கிற போதும் புரட்டுகிற போதும் வாசிப்பின் மீது ஒரு தித்திப்பு ஏற்படும். வாசிப்பது இனிப்பான ஒன்று என்பதை உணர்வதற்கு புத்தகத் திருவிழாக்களுக்கு சென்று பல்வேறு நூல்களை நாம் காண வேண்டும். அறிவு என்பது அறியாமையிலிருந்து தொடங்குகிறது. வெளிச்சம் என்பது இருளிலிருந்து தொடங்குகிறது. உணவு என்பது பசியிலிருந்து தொடங்குகிறது. நீர் என்பது தாகத்திலிருந்து தொடங்குகிறது. சாகுபடி என்பது வறல் நிலத்திலிருந்து உண்டாகிறது. எனவே நாம் புத்தக கண்காட்சிக்கு சென்று அந்த புத்தகங்களை பார்க்கிற போது நம் அறியாமை என்ன என்பதை முதலில் அறிந்து கொள்கிறோம். அப்படி அறிந்து கொள்ளுகிற போதே நமக்கு வாசிப்பதற்கான உத்வேகம் பிறந்து விடுகிறது. பிறகு வசதி வருகிற போது அந்த புத்தகங்களை நாம் கை கொள்ள முடியும். புத்தகங்களுக்கும் மற்ற பொருள்களுக்கும் இருக்கிற வேறுபாடு, நம் கண்ணெதிரே அந்த புத்தகங்களை பார்த்தால்தான் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தால், தள்ளி போட்டால் வாங்கவே முடியாமல் போய்விடும். அந்த புத்தகத்தை வாங்கி வந்து வீட்டிலே வைத்தால் உடனடியாக படிப்பதற்கு பலருக்கு தோன்றாது. நம்மிடம்தானே இருக்கிறது. பல பேர் தஞ்சாவூரிலே இருந்து பெரிய கோயிலை பார்க்காமல் இருப்பார்கள். நம் ஊரில் தானே இருக்கிறது, எப்போது வேண்டுமானால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து பார்க்காமலே இருந்து விடுவார்கள். புத்தர் இறுதி காலத்திலே இருந்தபோது அவருக்கு ஒரு சின்ன உடல் நல கோளாறு ஏற்பட்டது. வயிற்றுப்போக்கு உண்டானது. சுந்தா என்கிறவன் காளானை சமைத்து புத்தருக்கு கொடுத்தார். வயிற்றுப்போக்கு தொடங்கிவிட்டது. புத்தர் 80க்கு மேல் வயதாகிவிட்டது. அவர் உயிரோடு இருப்பாரா என்கிற சந்தேகம் ஏற்பட்டதும் பக்கத்திலேயே இருந்த ஒருவன் ஓடி வந்தான். அவன் வந்து புத்தரிடம் வந்து, எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்டான். புத்தரோடு எப்போதுமே கூட இருக்கிற ஆனந்தர் அவனிடம் சொன்னார், இத்தனை நாட்களாக அவர் இங்கே தானே இருந்தார், அப்போது நீ எந்த அறிவுரையும் கேட்காமல் இப்போது ஓடி வருகிறாய், அவருக்கு உடல்நலம் சரியில்லையே என்று கேட்டபோது அவன் சொன்னான், எப்போதுமே இருப்பார் என்று நினைத்தேன், இப்போது இருப்பாரோ இல்லையோ என்கிற சந்தேகம் ஏற்பட்டதால் ஓடி வந்திருக்கிறேன் என்றான். புத்தகங்களை பொறுத்தவரை வாங்கி வீட்டிலே வைத்த உடனேயே படித்த ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும். இன்னொன்றையும் நான் கூற விரும்புகிறேன். நீங்கள் எதையாவது சாதிக்க விரும்பினால் தயவு செய்து இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் மற்றவர்களிடம் நான் IAS படிக்கப் போகிறேன், IPS ஆகப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லாதீர்கள். முதலாவதாக சொன்னால் நீங்கள் ஆகக்கூடாது என்று உங்களுக்கு நெருங்கியவர்களே நினைப்பார்கள். அந்நியர்கள் அல்ல, உங்களுக்கு நெருங்கியவர்களே தப்பித்தவறி இவன் ஆகிவிடுவானோ என்று நினைப்பார்கள். உங்களிடம் நிச்சயமாக படி,
கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சற்று பின்னால் சென்று இவனுக்கெல்லாம் கிடைக்கப் போகிறதா என்று பேசுவார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், சமூக நல விரும்பிகள். அவர்கள் உங்கள் மீது பந்தயம் கூட கட்டுவார்கள். நீங்கள் ஆக மாட்டீர்கள் என்று பந்தயம் கூட கட்டுவார்கள். அப்படியே ஒருவேளை நீங்கள் முதல் கட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், முதல் கட்ட தேர்வில் வெற்றி பெறுவது 10,000 பேர் பெறுகிறார்கள், அது என்ன பெரிய விஷயமா? முதன்மை தேர்வில் வெற்றி பெற வேண்டுமே, அதுதான் முக்கியம் என்பார்கள். அதிலும் தேர்ச்சி பெற்றுவிட்டால் சொல்வார்கள், இதெல்லாம் படித்து மனப்பாடம் செய்து எழுதுவது, அந்த ஆளுமை தேர்வு ஒன்று இருக்கிறது அல்லவா, அங்கே வாட்டசாட்டமாக துடிப்பாக இருப்பவர்களுக்குத்தான் கிடைக்கும், இவன் நோஞ்சான் மாதிரி இருக்கிறான், இவனுக்கு எங்கே கிடைக்கப் போகிறது என்பார்கள். பிறகு அதிலும் நீங்கள் தேர்ச்சி பெற்று ஒருவேளை உங்கள் பெயர் செய்தித்தாளிலே வந்துவிட்டால் இந்த மருத்துவ அனுமதி ஒன்று இருக்கிறது, அந்த மருத்துவ சோதனையில் தோற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று அவர்களுக்குள்ளேயே திருப்திப்படுவார்கள். இதுதான் உலகம். ஏனென்றால் இதையெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன் என்பதனால் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் காரணம், அடுத்தவர்களிடம் நீங்கள் சொல்லிவிட்டால் ஒரு பதற்றம் ஏற்படும், சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். ஒரு குழந்தை சுயமாக பாடுகிற போது மிக அழகாக பாடும். உறவினர்கள் வந்திருக்கிற போது அந்த குழந்தையை அழைத்து எங்கே பாடு பார்க்கலாம் என்றால் அது பதற்றத்தில் திக்கி தடுமாறி வரிகளை எல்லாம் குழப்பி சரியாக பாடாது. அது இயல்பாக பாடுகிற போது அழகாக இருக்கிறது. யாரும் ஒரு மலரை மலர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை, ஒரு மானை ஓட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை, ஒரு சிவிங்கியை நீ பாய்ந்து சீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை. சிங்கத்தை முழங்கு என்று சொன்னால் அது முழங்கி விடாது, யானையை பிளிரு என்று சொன்னால் பிளிரி விடாது, அது அதன் போக்கிலே தான் செல்கிறது. ஆனால் நாம் ஒரு குழந்தையை அழைத்து நீ பாடு பார்க்கலாம் என்று அதை கண்காட்சி பொருளாக ஆக்கினால் அதனால் பாட வராது. அதை போல எப்போது மற்றவர்களுக்கு அறிவித்துவிட்டு இந்த தேர்வுகளுக்கெல்லாம் படிக்கிறோமோ அப்போதே நமக்குள் ஒரு பதற்றம் ஏற்பட்டுவிடும். எனவே யாரிடமும் அதை சொல்லாதீர்கள், முடிந்தால் உங்கள் பெற்றோரிடமும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் பெற்றோர் கூட சமயத்திலே பெருமையாக மற்றோரிடம் சொல்லிவிடுவார்கள். அதனால் இதை கமுக்கமாக வைத்திருங்கள். எப்படி அரசு ஆவணங்கள் சிலவற்றை கமுக்கமாக வைத்திருக்கிற அதிகாரிக்கே அது தெரியாதோ அதை போல கமுக்கமாக வைத்திருங்கள். இரண்டாவது, ஒன்றை சொன்னாலே செய்துவிட்ட திருப்தி ஏற்பட்டுவிடும். இங்கே பல தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். விருந்தினர் வந்தால் சமைக்கிற போதே அவர்களுக்கு சாப்பிட்டு ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு சாப்பிடவே தோன்றாது. எல்லாம் நன்றாக இருக்கிறது, நிறைய பதார்த்தங்கள் செய்து விட்டோம் என்னால் அவரை பார்த்து பார்த்து செய்கிற போதே அவர்களுக்கு வயிறு நிறைந்த திருப்தி ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு விருந்தினர்களுக்கெல்லாம் பரிமாறிவிட்டு அமர்ந்தால் பசியே இருக்காது. இதுதான் உண்மை. அதை போல ஒன்றை அறிவித்து விட்டாலே செய்த ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும். எனவே தயவு செய்து யாரிடமும் சொல்லாதீர்கள். முக்கியமாக நான் கூற வேண்டியது, ஒரு புத்தகத்தை வாங்கினாலேயே படித்த திருப்தி ஏற்பட்டு விடுகிறது. அதை மாற்றுவதற்கு அந்த புத்தகத்தை எவ்வளவு நாட்களுக்குள் வாசிக்க வேண்டும் என்கிற கெடுவை நாமே விதித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு புத்தகத்தை வாசிக்கிற போதும் உங்கள் மண்டை ஓட்டிலே இருக்கிற இருட்டு சற்று அகல்கிறது என்பதை நினைத்து கொள்ளுங்கள். அந்த புத்தகம் ஒரு சின்ன அகல் விளக்கை உங்கள் மூளையிலே ஏற்றி வைக்கிறது, ஒரு மின்னூட்டத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்தவுடன் உங்களுக்கு கிடைக்கிற தன்னம்பிக்கை ஒரு மாபெரும் சபையிலே நீங்கள் நின்று பேசுகிற போது உங்களை அறியாமலேயே வெளிப்படும். நீங்கள் உங்கள் வகுப்பறையில் அமர்ந்திருக்கிற போது கூட ஒரு தன்னம்பிக்கையோடு அமர முடியும். 4 பேரை சந்திக்கிற போது அந்த புத்தகத்தை படித்த காரணத்தால் நீங்கள் சகஜமாக உரையாட முடியும். இவை அனைத்தையும் புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் நீங்கள் பெறுகிறீர்கள். எனவே இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்தவர்கள் புத்தகத்தை பார்த்தது கூட ஒரு மாபெரும் செயல்தான். பார்த்த பிறகுதான் வாசிக்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்படும். வாசித்த பிறகு அவற்றை விவாதிக்க வேண்டும் என்று தோன்றும். விவாதித்த பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணம் ஏற்படும்.
ஏற்றுக்கொண்ட பிறகு அதை கடைபிடிக்கலாம் என்று தோன்றும். கடைபிடித்த பிறகு இன்னும் சில பேரை அதை வாசித்து அவர்களும் கடைபிடிக்கலாம் என்று தூண்டச் செய்யும். இதற்காகத்தான் வாசிப்பது. நாம் மட்டுமே அதை ருசிப்பதற்காக அல்ல. எந்த மலருமே வாசத்தை தானே பதுக்கிக் கொள்வது இல்லை. நிலவு தன்னுடைய ஒளியை தானே வைத்துக் கொள்வது இல்லை. ஒரு அழகான மயில் தன்னுடைய தோகையை தான் மட்டுமே ரகசியமாக விரித்து ஆடிக்கொள்வது இல்லை. அதைப்போல உங்கள் வாசிப்பு உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களையும் உயர்த்துகிற சாதனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது மகத்தான மௌனம் என்கிற தலைப்பில் நான் பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். நாம் சப்தங்களின் சாம்ராஜ்யங்களில் வாழ்ந்து வருகிறோம். இருத்தல் இசைமயமானது. அருவிகள் விழுகிற போது முரசுகள் ஒலிப்பதைப் போல தோன்றுகிறது. மூங்கிலில் வண்டு துளைத்து காற்று அதன் வழியாக வெளியே வருகிற போது ஒரு புல்லாங்குழலின் ஓசை ஏற்படுகிறது. சருகுகளின் சலசலப்பு பின்னணி இசையாக இருக்கிறது. அதற்கு நடுவில் பறவைகள் பாடுவது மெல்லிசையாக காதுகளில் விழுகிறது. இது இருத்தலை எப்போதும் இசைமயமாக ஆக்குகிறது. இருத்தல் இசைமயமானது. ஆனால் நாம் செய்கிற ஒலிகள் எல்லாம் நாராசமானவை. நாம் சப்தங்களின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டிலே ஓடுகிற மாவு அரைக்கிற எந்திரம் நாமே அதில் மாட்டிக்கொண்டதைப் போல ஓசை எழுப்புகிறது. மிக்ஸி பற்களை நரநர என கடிக்கிறது. மின் மோட்டார் ஓடுகிற போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிற சத்தம் ஏற்படுகிறது. குளிர்சாதன வசதி ஒலித்து கொண்டிருக்கும் போது நம் தூக்கத்தை கெடுக்கிறது. கடிகாரம் மெல்லிய சப்தம் இசைத்து கொண்டே இயங்குகிறது. கணினியிலே நீங்கள் அச்சிட வேண்டுமென்றால் அது சத்தம் செய்கிறது. வாசலிலே போய்க் கொண்டிருக்கின்ற அந்த வாகனங்கள் சப்தத்தை வாரி உங்கள் மீது எரிந்து விட்டு போகிறது. இதற்கு நடுவில் தெருவே கேட்கும்படி தொலைக்காட்சியின் சத்தம், அவ்வப்போது சினுங்குகிற கைபேசிகள். இந்த சப்தங்களின் நடுவில்தான் நாம் தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறோம். இந்த இரைச்சல்களின் மீது நமக்கு ஒரு காதல் கூட இருக்கிறது. ஒரு மணி நேரம் எந்த இரைச்சலும் இல்லாமல் இருந்தால் நம்மால் அங்கே இருக்கக்கூட முடியாது. இங்கே கூட பல பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மணி நேரம் நீங்கள் பேசாமல் இருந்து மௌனமாக இருந்தால் இந்த உரையை நீங்கள் கேட்க முடியும். ஏனென்றால் எந்த பேச்சின் தரமும் பார்வையாளர்களின் தரத்தை பொறுத்துத்தான் அமைகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பேசுபவர்களுடைய பேச்சு சிறப்பாக இருக்கிறது என்பதை விட பார்வையாளர்களின் ரசனை மேம்பட்டதாக இருக்கிறது என்றுதான் நாம் கூற வேண்டும். நாம் இரைச்சல்களை விரும்புகிறோம். சிறிது நேரம் மௌனம் நீடித்தால் நாம் அச்சப்படத் தொடங்குகிறோம். ஹவு டு நேம் இட் என்கிற இளையராஜாவின் இசைக்கோவை, அதிலே ஒரு பகுதியில் இயற்கையில் நிலவுகின்ற இசையை பற்றியெல்லாம் வரும். குயில்கள் பாடுவது, இலைகள் சலசலப்பது, சருகுகள் சப்திப்பது, தொலைவிலே கேட்கின்ற பல்வேறு இனிமையான ஓசைகள், இப்படி அழகான இசை நிலவுகிற காலை பொழுது. அந்த இசைதான் இருத்தலில் முதலில் இருந்தது. பிறகு அந்த இசை சிறிது சிறிதாக தொடர்வண்டி ஓடுகிற சத்தத்தில், மனிதன் செய்கின்ற கூச்சலில், அவன் பேசுகிற ஒளியில், எந்திரங்களெல்லாம் செயல்படுகிற அந்த சப்தத்தில் அமுங்கி போகிற போது இனிமையான புல்லாங்குழலை வாசித்து கொண்டிருக்கிற அந்த இசைக்கலைஞன் தன்னுடைய புல்லாங்குழலை கீழே போட்டு விடுகிறான். அது உருண்டு ஓடுகிறது. இதுதான் அந்த இசைக்கோவை. செயற்கை சப்தங்கள் எப்படி இயற்கையின் சப்தத்தை கேட்க விடாமல் செய்கிறது என்பதுதான் அது மைய கருத்து. இன்னும் சொல்லப்போனால், அதிகாலையில் நீங்கள் எழுந்து எந்த வாகனமும் செல்லாத போது காதுகளை மூடி இருத்தலை கவனியுங்கள். எத்தனை விதமான இனிமையான ஓசை
நம்மை சுற்றி இறைந்து கிடக்கிறது என்பதை உங்களால் நுகர முடியும். பேசும் படம் என்று பேசாத படம் ஒன்று வந்தது. அதிலே நெரிசல்களுக்கு நடுவே வாழ்கிற ஓர் இளைஞன் அமைதியான நட்சத்திர விடுதியில் தங்குகிற வாய்ப்பை பெற்றான். அவனால் தூங்க முடியவில்லை. அமைதி அவனுக்கு உறுத்தலாக இருந்தது. அவன் தான் இருக்கிற அந்த பகுதிக்கு சென்று அங்கே ஒலிக்கிற சப்தங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டு வந்து கேட்பான். அவனுக்கு தூக்கம் வந்துவிடும். நாம் இப்படி இரைச்சலுக்கு பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம் சரித்திரம் கூட இரைச்சலின் தொகுப்பாகத்தானே இருக்கிறது. நம் சரித்திரம் என்பது முழுவதுமாக போர்களை பற்றியவை தானே இருக்கின்றன. போர் என்றால் வெட்டும் குத்தும் தானே. போர் என்றால் கொல்வதும் வீழ்த்துவதும் தானே. நாம் போர்க்களங்களை பற்றி படிக்கிற போது ஆர்ப்பரிக்கிற குதிரைகளும் பிளிறுகிற களிர்களும் அங்கே எழுப்புகிற ஓசைகளும் இருமாப்புடன் தங்களுடைய கைகளில் வாள்களை ஏந்தி எதிரிகளை துவம்சம் செய்கிற படைகளும் அந்த வாளின் வீச்சு பட்டதால் அலறி துடிக்கிற வீரர்களின் ஒளியும் இவைதானே அன்று போர்க்களத்தில் பதிவு செய்யப்பட்டன. அன்றாவது ஓரிடத்தில் அந்த போர்க்களம் அமைந்தது, போர் நடந்தது. இன்று எங்கு வேண்டுமானாலும் குண்டு விழலாம், ஓலம் எழலாம், கட்டடங்கள் சரியலாம். பல இடங்களில் மக்கள் அலறிக்கொண்டே வெளியே ஓடலாம். இதுதான் இன்றைய போர். இந்த போரை மனிதர்களை கொன்று அழித்தவர்களை, அழித்து ஒழித்தவர்களை, மனித தலைகளால் கோபுரங்கள் செய்தவர்களை பற்றி நாம் சரித்திரத்தில் படிக்கிறோம். ஓஷோ ஒரு முறை குறிப்பிட்டார், அவர் ஹிஸ்டரி இஸ் நாட் த ரெக்கார்ட் ஆஃப் சைலன்ஸ், இட் இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் வயலன்ஸ் என்று குறிப்பிட்டார். நம்முடைய சரித்திரத்தில் அன்பை போதித்தவர்களை பற்றி, கருணையை கற்றுத்தந்தவர்களை பற்றி, இனிமையை மற்றவர்களுக்கு சொல்லித் தந்தவர்களை பற்றி நாம் அதிகம் வாசிப்பதில்லை. அவர்களை பற்றியெல்லாம் அரை பக்கம் படிக்கிறோம். புத்தரை பற்றி, மகாவீரரை பற்றி, குருநானக்கை பற்றி, இயேசுவை பற்றி, ஜாராதுஸ்ட்ராவை பற்றி, லாவோட்சுவை பற்றி, சங்ஸுவை பற்றி, கன்ஃபூஷியஸை பற்றி நாம் அரை பக்கம் படிக்கிறோம். ஆனால் உலகப் போர்களை பற்றி பக்கம் பக்கமாக படிக்கிறோம். நாம் சப்தத்தை நேசிக்கின்றோம். ஓர் ஊரிற்கு ஒரு மிகப்பெரிய ஞானி வந்திருந்தார். அவர் தினமும் மாலை வேளையிலே அமர்ந்து பிரசங்கங்கள் செய்வார். அவர் பேசுகிற போது தத்துவங்கள் எல்லாம் வழிந்து வந்து விடும். சொற்கள் சொக்கட்டான் விளையாடும், கருத்துக்கள் நர்த்தனம் ஆடும். அவர் பேசுவதை கேட்டு அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அமைதியாக இருக்கும். அந்த சூழலில் அவர் பேசுகிற போது ஓர் இளைஞன் தினமும் வந்தான். அவனுக்கு சரியாக பேச வராது. உள்ளத்திலே கருத்துகள் இருக்கும், ஆனால் வெளியே கொண்டு வருவதற்கான துணிச்சல் இல்லை. அவன் எழுந்து நின்றால் அவன் பற்கள் தந்தியடிக்கும், நாக்கு குடரும், கை கால்கள் ஆடும். எப்படியாவது பேச கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஞானியிடம் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து அவன் ஞானியிடம் சென்று, எனக்கு நீங்கள் பேசுவதற்கு கற்றுத்தர வேண்டும் என்றான். அந்த ஞானி அவனிடம் சொன்னார், முதலில் மௌனத்தை கற்றுக்கொண்டு வா, பிறகு உனக்கு பேசுவதற்கு கற்றுத்தருகிறேன் என்று சொன்னார். அவன் விழித்தான், நான் பேச கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன், மௌனத்தை கற்றுக்கொள்வதற்காக அல்ல. அவர் சொன்னார், எவன் ஒருவன் மௌனத்தை முழுமையாக கற்றுக்கொள்கிறானோ அவனால்தான் சரியாக பேசுவதற்கும் முடியும். மௌனத்தில்தான் எல்லா மொழிகளும் அடங்கியிருக்கின்றன. மௌனத்தின் கருப்பையில்தான் அனைத்து மொழிகளும் உற்பத்தியாகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். நீங்கள் மௌனத்தை அடைகாத்துவிட்டு பிறகு பேசத் தொடங்கினால் உங்கள் ஒவ்வொரு சொல்லுமே மகத்துவம் மிக்கதாக இருக்கும். எப்படி பசியோடு இருக்கிறவனுக்கு ஒவ்வொரு பருக்கையும் தித்திப்பாக இருக்கிறதோ,
எப்படி தாகத்தோடு இருப்பவனுக்கு ஒவ்வொரு துளி நீரும் இனிமையாக இருக்கிறதோ அதைப் போல நீங்கள் மௌனமாக இருந்துவிட்டு பேசத் தொடங்கினால் உங்கள் சொற்கள் வெளியே வந்து விழுகிற பூனைக்குட்டிகளாக இருக்காது. ஒரே ஒரு சொல் இருந்தாலும் அது யானைக்குட்டியாக வந்து விழும். அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக, அவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், பேசுபவர்கள் தான் இங்கே பிரபலமாகிறார்கள். மௌனமாக இருப்பவர்களை யாரும் மதிப்பது இல்லை. யாராவது பேசத் தொடங்கினால் ஒட்டுமொத்த உலகமும் கவனிக்கத் தொடங்குகிறது. பேசி பேசித்தான் ஜெர்மனிய மக்களை மனோவசியம் செய்தான் ஹிட்லர். அவன் சொன்னான், நான் எல்லா போர்களையுமே எங்களுடைய ஒளிபெருக்கிகளால் வென்றோம் என்று அவன் சொன்னான். அந்த மக்களிடம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், உங்களை விட்டால் யாரும் இல்லை என்று சொல்லி அவர்களை மனோவசியம் செய்ய வைத்து, அவர்கள் இந்த நாடுதான் உலகத்திலேயே உயர்ந்தது, நம்முடைய இனம்தான் சிறந்தது என்று நம்பும்படியாக செய்து அவர்களை எப்படியாவது நாம் இழந்த பெருமையை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தியது அந்த பேச்சு. ஒரு வீட்டிலே கூட சாப்பாடு சரியில்லை என்று எந்த மகன் கத்துகிறானோ அவனை தாய்மார்கள் விழுந்து விழுந்து கவனிப்பார்கள். எதை போட்டாலும் பரவாயில்லை என்று சாப்பிடுகிறவனை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் சப்தம் செய்பவர்களுக்கு எல்லோரும் பயப்படுகிறார்கள் என்பது உண்மை. இலக்கியத்திலே மௌனம் சிலாகிக்கப்பட்டிருக்கிறது. மௌனம் போற்று என்று பாரதி குறிப்பிடுகிறார். மௌனத்தை போற்றுவது என்பது நாம் மௌனமாக இருப்பதை பற்றி மட்டுமல்ல, அமைதியாக இருப்பவர்களின் மௌனத்தை நாம் போற்ற வேண்டும். அவர்கள் பேசுகிற போது நாம் மௌனமாக இருந்து கவனிக்க வேண்டும். எப்படி ரௌத்ரம் பழகு என்று சொல்வது கோபம் அடை என்று பொருள் அல்ல, மாறாக கோபத்தை நெறிப்படுத்து என்பதைப் போல மௌனத்தை நெறிப்படுத்த தெரிய வேண்டும் என்பதற்காக. மௌனம் என்றால் எல்லா மௌனமும் ஒரே மௌனம் அல்ல. மௌனத்திலேயே பல வகைகள் இருக்கின்றன. 9 விதமான மௌனங்கள் இருக்கின்றன. முதலாவதாக விருப்பமின்மையால் விளைகிற மௌனம். ஒரு கூட்டம் நடக்கும், சில பேர் பேசுவார்கள், முட்டாள்தனமாக பேசுவார்கள். அவர்கள் பேசுகிற போது நமக்கு பேசவே தோன்றாது. இவர்களிடம் போய் பேசி என்ன ஆகப் போகிறது? ஒரு தாவோ கதை உண்டு. 2 சிறுவர்கள் வாதிட்டுக் கொள்வார்கள். ஒருவன் சொல்வான், 7ஐ 7ஆல் பெருக்கினால் 46 தான் வரும் என்பான். இன்னொருவன் சொல்வான், இல்லை அது 49 என்று. இருவரும் வெகு நேரம் விவாதிப்பார்கள். பிறகு அருகிலே இருக்கிற ஒரு அந்த பகுதி நீதிபதியிடம் சென்று இருவரும் முறையிடுவார்கள். நீதிபதி சொல்வார், சரியாக சொன்ன அந்த மாணவனை பார்த்து, உன்னைதான் நான் முட்டாள் என்று சொல்லுவேன், இவனிடம் போய் விவாதித்தாயே அதனால் நீ முட்டாள் என்று. சில நேரங்களில் சிலரிடம் பேசாமல் இருப்பது உத்தமம். அவர்கள் எதையோ பேசுவார்கள், தொடர்பில்லாமல் பேசுவார்கள். அவர்களிடம் போய் என்ன பேசுவது? இந்த மௌனம் வேறு. ஆனால் சில கூட்டம் நடக்கும். அந்த கூட்டங்களில் சில பேர் வந்து கலந்து கொள்வார்கள். ஆனால் வாயையே திறக்க மாட்டார்கள். 2 நிகழ்வுகளுக்குத்தான் வாயை திறப்பார்கள். ஒன்று கொட்டாவி விடுவதற்கு, இரண்டாவது நொறுக்கு தீனி தின்பதற்கு. வேறு எதற்கும் வாயை திறக்க மாட்டார்கள். அப்படி இருப்பவர்கள் சில நேரத்தில் ஒரு ஞானியைப் போல தோற்றமளிப்பார்கள். அவர்கள் எந்த கூட்டத்திலும் எந்த பங்களிப்பும் செய்ததில்லை. இது விருப்பமின்மையால் அல்ல, அறிவின்மையால் ஏற்படுவது, தெளிவின்மையால் ஏற்படுவது. நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஆனால் பொதுவாக அறிவார்ந்த மக்கள், பலதரப்பட்ட முட்டாள்கள் பேசிக்கொண்டிருக்கிற கூட்டத்தில் அமைதியாக இருந்து விடுவார்கள். அது விருப்பமில்லாமல் வருகிற மௌனம். அடுத்தது கம்பீரமான ஒரு மௌனம். உதாரணமாக, சிலர் பேசுகிற போது பேசாமல் இருப்பது தான் நல்லது என பேசாமல் இருப்பது. காரணம், எதிரே இருப்பவர் தேவையில்லாததையெல்லாம் பேசுவார். நீங்கள் மனிதர்களை பார்க்கலாம். சில பேர் கழுத்து வரை தங்களால் நிரம்பி இருப்பார்கள், தங்களை பற்றியே பேசுவார்கள். அவர்களுடைய உலகமே அவர்கள் மட்டும்தான், அவர்கள் குடும்பம் மட்டும்தான்.
எப்போது பார்த்தாலும் நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அதை சாதித்தேன், நான் நேர்மையானவன், நான் நீதியானவன், நான் அங்கே பணியாற்றிய போது அது செய்தேன், நான் அதை செய்ததனால் மக்கள் மகிழ்ந்தார்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். தங்களால் நிரம்பி இருப்பவர்கள். அவர்களிடம் பேசுகிற போது நேரம் விரையாகவே நாம் ஏதாவது சொன்னால் அதிலிருந்து அவர்கள் ஆரம்பித்து விடுவார்களே என்று எப்போது முடிப்பார்கள் என்று அமைதியாக இருப்பார்கள். இது கம்பீர மௌனம். சில நேரங்களில் இருக்கையின் நுனிக்கு வந்து நான் கிளம்ப வேண்டும் என்பதை தெரியப்படுத்தினால் கூட அவர்கள் விடமாட்டார்கள். உடல் மொழியால் எனக்கு இதில் விருப்பமில்லை என்று நீங்கள் தலையை சொரிந்தாலோ அல்லது நீங்கள் எழ முயற்சி செய்தாலோ கூட அவர்கள் தொடர்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை தங்களுடைய பிரதாபங்களை கேட்பதற்கு ஒரு நபர். இந்த நேரங்களில் அமைதியாக இருப்பது கம்பீரமான மௌனம். மூன்றாவது மௌனம் உரத்த மௌனம். எதிரே இருப்பவர் பொய்யை பேசுவார், பொய்யையே பேசுவார், பொய்யை உண்மையைப் போல பேசுவார். இவரிடம் பேசுவதற்கு சும்மா இருப்பதே சுகம் என்று நினைத்து அப்படிப்பட்டவர்கள் பேசுகிற போது காதுகளை கூட சில நேரங்களில் கழற்றி வைத்து விடலாம் என்று தோன்றும். ஒரு பிரச்சனை இருக்கிறது, காதுகளை மூடுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த காதுகளைத்தான் நாம் அடிக்கடி மூடிக்கொள்கிறோம். மூடிகள் இல்லாத காதுகளை அடிக்கடி மூடிக்கொள்வது மனிதர்கள். அப்படிப்பட்ட பொய்யையே பேசுகிற நபர்கள், வாய்ச்சவடால் அடிக்கிற மனிதர்களிடம் பேசி என்ன ஆகிற போகிறது? உங்களுடைய நேரம்தான் விரயமாகும், உங்களுடைய ஆற்றல் தான் வீணாகும் என்பதால் அமைதியாக இருந்து விடுவது நல்லது. இது உரத்த மௌனம். நான்காவது குழப்பத்தால் ஏற்படுகிற மரணம். என்ன பேசுகிறார்கள் என்பதே சிலருக்கு புரியாது. நான் ஒரு முறை ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தேன். இதை போன்ற முன்னிருக்கையில் அமர்ந்து 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் அமெரிக்காவை பற்றி பேசி முடிப்பார், உடனே அடுத்தவர் உள்ளூரிலே குடிநீர் பிரச்சனையை பற்றி பேசுவார். அடுத்தது இவர் இஸ்ரேலினுடைய பிரச்சனையை பற்றி பேசுவார். அவர் தான் வாங்கி வந்த அரிசி அதிக விலை என்று பேசுவார். இப்படி அவர் உலக பிரச்சனையை பேசுவார், இவர் உள்ளூர் பிரச்சனையை பற்றி பேசுவார். அவர் பேசுவதற்கும் இவர் பேசுவதற்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஆனால் அவர் பேசி முடித்த பிறகுதான் இவர் பேசுவார். இருவரும் ஆழ்ந்து கவனித்துக் கொண்டே வேறொரு தலைப்பை பற்றி பேசுவார்கள். நான் கேட்டேன், என்ன இது, இவர்கள் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் சம்பந்திகள் என்று எனக்கு பதில் வந்தது. இந்த உரையாடலை கேட்பவர்களுக்குத்தான் குழப்பம் ஏற்படும். பேசுபவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பல நேரங்களில் இப்படி பேசுபவர்கள் தெளிவாக இருப்பார்கள், கேட்பவர்கள் குழப்பம் அடைந்து விடுவார்கள். சில கூட்டங்களில் கூட என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் சில பேர் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு மோனத்தவம் இருப்பதைப் போல கொட்டாவி விட்டுவிட்டு அதை ஒரு பெரிய சாதனையைப் போல கருதி கொள்வார்கள். இதையெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். குழப்பத்தின் காரணமாக பேசாமல் இருப்பது. ஐந்தாவது இசைமயமான மௌனம். ஒரு பணியை செய்கிற போது அந்த பணிதான் உலகம் என்று நினைத்து மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அதுதான் என்று அதிலேயே மூழ்கி மௌனமாக இருப்பது. யாராவது வந்து ஏதாவது கேட்டால் கூட பேசுவதற்கு தோன்றாது. எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியை, அவர் விடைத்தாளை வீட்டிலே திருத்துகிற போது குழந்தைகள் வந்து ஏதேதோ கேட்கும். அவர் பெற்ற குழந்தைகள் தான், அவருக்கு அதெல்லாம் கவனம் இல்லை. அந்த தேர்வுத்தாள் மட்டும்தான் கவனம், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் சிலரை பார்த்திருக்கிறேன், அவர்கள் உழுகிற போது அந்த கலப்பையின் மீது தான் கவனம் முழுவதும் இருக்கும். அதைப்போல ஒரு குதிரை வண்டியை ஓட்டுகிறவர்கள் அந்த குதிரை வண்டியை செலுத்துவதில் அதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை உலகமாக கருதி கழித்து விடுவார்கள். இப்படி ஒன்றை செய்கிற போது ரசித்து மூழ்கி செய்கிற மனிதர்கள் காக்கிற மௌனம் இருக்கிறதே, அது இசைமயமான மௌனம் என்று நான் கருதுகிறேன். ஆறாவது ஒரு மௌனம் இருக்கிறது. அந்த மௌனம் விழிப்புணர்வால் வருவது. ஒரு நம்முடைய மனத்தில் ஏற்படுகிற எண்ணங்களை கவனிப்பது, பிறகு அந்த எண்ணங்களுக்கு இடையே இடைவெளி இருப்பதை உற்று நோக்குவது, பிறகு படிப்படியாக எண்ணங்களே இல்லாமல் இருப்பது. எண்ணம் என்பதுதான் நம்முடைய மனம், நம்முடைய அனுபவங்கள், ஆசை, பயம், எதிர்பார்ப்புகள், கசப்புணர்வு
போன்ற அனைத்துமே நம்முடைய மனமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய எண்ணம் வருகிற போது அதை கொஞ்ச நேரம் கவனிப்பது, ஏன் இந்த எண்ணம் வருகிறது என்று அதற்குடைய இடைவெளியை ஏற்படுத்தி கொள்வது, ஒரு கட்டத்தில் எண்ணங்களை உதிர்ப்பது. சுபூதி என்கிற ஒரு ஞானி தவம் இருந்து கொண்டிருந்தார். திடீரென அவர் மீது மலர்கள் பூச்சொரிந்தன. அது ஒரு இலையுதிர் காலம். இலைகளே இல்லாத காலத்தில் அவர் மீது மலர்கள் பொழிந்தன. அவர் மேலே பார்த்தார், என்ன பூச்சொரிகிறது என்று வியந்தார். அப்போது ஓர் அசரீரி கேட்டது, சுபூதி, மௌனம் குறித்த உன்னுடைய பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் மகிழ்ந்தோம், அதனால் உன் மீது பூமாரி பொழிகிறோம். அவர் சொன்னார், நான் எந்த பிரசங்கமும் செய்யவில்லையே, எதை பற்றியுமே நினைக்கவில்லையே என்று அவர் சொன்னார். அதற்கு அவர் சொன்னார்கள், இதுதான் உண்மையான மௌனம், எதையும் நினைக்காமல் இருப்பதுதான் உண்மையான மௌனம், அதற்காகத்தான் உன் மீது பூச்சொரிந்து நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னார். அடுத்ததாக, நிர்மலமான ஒரு சூழலில் மௌனமாக இருப்பது. எங்களுடைய பயிற்சி நடக்கிற போது 10 நாட்கள் இமயமலையின் உட்பகுதிகளுக்கு அழைத்து செல்வார்கள். அப்படி செல்லுகிற போது 12,000 அடி உயரத்தில் டோடித்தால் என்கிற இடத்திற்கு நாங்கள் செல்ல நேர்ந்தது. அந்த டோடித்தாலில் ஒரு அழகான ஏரி, அந்த ஏரியில் இருக்கிற தண்ணீர் பளிங்கு போல இருந்தது. யாருமே தூய்மைப்படுத்தவே முடியாத இடத்தில் அது இருந்ததால் அப்படி இருந்தது. சில நேரங்களில் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் மனிதர்களே இல்லாத இடத்திற்கு சென்றால் தான் இருக்க முடியும். அப்படி அமைதியான இடம், அந்த பளிங்கு போன்ற தண்ணீர், கை வைத்தால் உங்கள் கை உறைந்து விடுவதை போன்ற குளிர். அந்த இடத்தில், அந்த கரையிலே நான் எல்லா கதகதப்பு ஆடைகளையும் உடுத்தி கொண்டு போய் அமர்ந்தேன். பேசுவதற்கான தேவையே இல்லை. அந்த தண்ணீரை பார்க்கிற போதே நான் கரைந்து போனது போல ஒரு உணர்வு. சிறிது நேரம் கழித்து நான் என் பெயர் என்ன என்பது கூட மறந்து போய்விட்டது. அப்படி ஒரு மௌனத்தை 1 மணி நேரத்திற்கு மேல் நான் காத்தேன். என் நண்பர்கள் வந்து இரவு உணவுக்கு என்னை அழைத்து சென்று விட்டார்கள். இமயமலைக்கெல்லாம் சென்று மக்கள் ஏன் தவம் இருந்தார்கள், தனிமையிலே ஏன் தவம் இருந்தார்கள். அந்த இயற்கையின் பிரம்மாண்டத்தை பார்க்கிற போது நாம் ஒன்றுமே இல்லை என்கிற எண்ணம் ஏற்பட்டுவிடும். இதற்கு முன்னால் நம் பெயர், நம்முடைய பதவி, பணி, பட்டம் இன்னவாக இருந்தார் என்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் உணர ஆரம்பிப்போம். அங்கே பேசுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். சில நாட்கள் கழித்து நீங்கள் பேசுவதற்கு யாருமே இல்லை என்றால் பேசுவதை குறைத்துக் கொள்வீர்கள். பிறகு உங்களுக்குள் பேசிக்கொள்வீர்கள். பிறகு உங்களுக்குள்ளும் பேச முடியாது. அதற்கு பிறகு நீங்கள் சொற்களையே மறந்து விடுவீர்கள். சொற்களே உதிரும் போது எதை வைத்து நீங்கள் பேச முடியும்? அதுதான் மௌனம். நிர்மலமயமான ஒரு சூழலில் ஏற்படுகிற ஒரு மௌனம். இது ஒரு முக்கியமான மௌனம். அடுத்தது முக்கியமானது 8வது விதமான மௌனம். இது நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதால் வருகிற மௌனம். இந்த மௌனம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த மௌனத்தை நீங்கள் உணர்கிற போது உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயங்கள் பிறக்கும். நீங்கள் யார் என்கிற புரிதல் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் இந்த மௌனத்தை நீங்கள் கடைபிடிப்பது அவசியம். நீங்கள் ரசித்து இந்த மௌனத்தை நீங்கள் கையாளுவீர்கள். ஏனென்றால் உற்று நோக்குவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை என்று ஆகிவிடும். உதாரணமாக, நீங்கள் கானகத்திலே சென்று ஒரு புலி வேட்டையாடுவதை பாருங்கள். அந்த நேரத்தில் அதன் கவனம் முழுவதுமே தன்னுடைய வேட்டையாடுகிற உயிரின் மீது தான் இருக்கும். வீட்டில் கூட ஒரு பள்ளி நகர்ந்து போய் ஒரு பூச்சை பிடிக்கிற போது பாருங்கள், அது எவ்வளவு தூரம் மௌனமாக அசைந்து சென்று அதை பிடிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த பூச்சி மட்டும்தான் அதற்கு உலகமாக இருக்கிறது. அதைப்போல நீங்கள் அந்த மௌனத்தை மட்டுமே கடைபிடிக்கிற போது உற்று நோக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை உற்று நோக்குவது மட்டுமல்ல, உங்களை சுற்றி நடக்கின்ற அனைத்தையுமே உற்று நோக்குவீர்கள். சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் என்று ஜே கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிடுகிறார்.
நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும், முயற்சி செய்ய போவதில்லை, எண்ணங்களை தடுத்து நிறுத்தப் போவதில்லை. ஏனென்றால் எண்ணங்கள் உங்கள் கைகளில் இல்லை. மாறாக உங்களை சுற்றி நடக்கின்ற அனைத்தையுமே மௌனமாக கவனிக்க தொடங்குவீர்கள். படிப்படியாக அந்த எண்ணங்கள் அடங்கத் தொடங்கிவிடும். இதுதான் உற்று நோக்குவதால் ஏற்படுவது சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் என்பது. இறுதியான மௌனம் என்பது ஒருவரிடம் உங்களை முழுமையாக ஒப்படைப்பதால் ஏற்படுகிற மௌனம். ஒருவர் பேசுகிறார் என்றால் இங்கே பல பேர் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். இன்னும் சிலரோ அடுத்தவர்களிடம் பேசுகிறார்கள். இவர் பேசுகிறாரே, இது சரியா என்று அவர்களுக்குள் ஒரு விவாதம் நடக்கிறது. இதுதான் தடையாக இருக்கிறது. ஒருவர் பேசுகிற போது நாம் எதுவுமே இடைமறிக்காமல், எண்ணங்களால் இடைமறிக்காமல் அவர் பேசுவதை மட்டுமே கவனிப்பது. அதற்கு நாம் அளவற்ற கருணையோடு இருக்க வேண்டும். அவரை விட நாம் பெரியவர் என்று நினைக்கக்கூடாது. நம்மை தாழ்த்தி கொண்டால்தான் அந்த கேட்பது நடக்கும். அவருடைய இடத்திலே நம்மை வைத்து பார்க்க வேண்டும். ஒருவர் ஓடி வருகிறார், எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்கிறார் என்றால் அவருடைய இடத்தில் நாம் இருந்தால் என்ன நடக்கும் என்று யோசிக்க வேண்டும். அடுத்தவர் இடத்தில் வைத்து பார்ப்பது, இவையெல்லாம் இருந்தால்தான் அது நிகழும். நல்ல புரிதல் உள்ளவர்கள் பேசிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், புத்தரும் மகாவீரரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஒரு முறை அவர்கள் இருவரும் சந்திக்க நேர்ந்தது. இரண்டு பக்கத்து சீடர்களும் அவர்கள் ஏதாவது விவாதிப்பார்கள் என்று நினைத்தார்கள். ஏனென்றால் நாம் எல்லோருமே கீரியும் பாம்பும் சண்டை போட்டால் எப்படி இருக்கும் என்று பார்க்க ஆசைப்படுபவர்கள் தானே. மகாவீரரும் புத்தரும் சந்தித்தார்கள். இருவரும் எதுவுமே பேசவே இல்லை, பிரிந்து சென்றார்கள். கபீரும் ஃபரீதும் சந்தித்தார்கள். எந்த விவாதமும் அவர்களுக்குள் நடக்கவில்லை. இருவரும் அமைதியாக 1 மணி நேரம் இருந்துவிட்டு சென்று விட்டார்கள். சிவயோக சாமியும் ரமணரும் சந்தித்தார்கள். எதுவுமே பேசவில்லை. டென்னிசனும் கார்லைலும் சந்தித்தார்கள். கார்லை மிகவும் நேசித்தவர் டென்னிசன். 1 மணி நேரத்திற்கு மேல் இருவரும் அமர்ந்திருந்தார்கள். எதுவும் பேசவில்லை. பேசுவதற்கான தேவையில்லை. சொற்களை தாண்டி புரிதல் ஏற்படும் போது பேசுவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? ஒருவரை நீங்கள் சந்தித்தால், அவரை நீங்கள் நேசித்தால், அவர் கைகளை பிடித்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்று தோன்றுமே தவிர ஏதேனும் பேச வேண்டும் என்கிற எண்ணமே ஏற்படாது. அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான புரிதல். அதனால்தான் நாம் எப்போது சமாதானமாக இல்லையோ அப்போதுதான் பேசத் தொடங்குகிறோம் என்றார் கலீல் கிப்ரான். ஒரு சிறுவன் 10 வயது ஆகிவிட்டது, பேசவே இல்லை என்று பெற்றோர் கொண்டு போய் மருத்துவரிடம் காட்டுகிறார்கள். மருத்துவர் எல்லாம் பார்க்கிறார், நாக்கு சரியாக இருக்கிறதா, தொண்டை சரியாக இருக்கிறதா, பேசி இருக்க வேண்டுமே, ஏன் பேசவில்லை? சரி, 1 மாதம் கழித்து பார்க்கலாம் என்று. ஒரு நாள் ரொட்டியை சுட்டு கொண்டு வந்து தாயார் வைத்தார். அந்த ரொட்டி கொஞ்சம் தீந்து இருந்தது. அந்த பையன் சொன்னான், இந்த ரொட்டி தீந்து இருக்கிறது என்று. வீடே மகிழ்ந்தது. ஆஹா, பேச ஆரம்பித்து விட்டான் என்று. அவன் சொன்னான், இத்தனை நாள் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அமைதியாக இருந்தேன், இன்று தீந்து விட்டது, சொல்லித்தான் ஆக வேண்டும், அதனால் பேசினேன். நமக்குள் சமாதானமாக இல்லாத போதுதான் பேசத் தொடங்குகிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிற போது பேசுவதற்கான தேவையே இல்லையே. ஒரு வீட்டிலே செல்லுங்கள், கணவனும் மனைவியும் அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதிகம் சமாதானமாக இல்லை என்று பொருள். அமைதியாக இருக்கு, அமைதியே போதும். ஒரு சின்ன புன்னகை போதும். கைகளை பிடித்து கொண்டு ஒரு 5 நிமிடம் அமர்ந்திருந்தால் போதும். அதைவிட என்ன புரிதல் தேவைப்படுகிறது? அதனால்தான் இதயத்தின் மொழி என்று கலீல் கிப்ரான் சொன்னார். மௌனம் இதயத்தின் மொழி, இது வாயின் மொழி அல்ல. எனவே இதயத்தின் மொழியை இன்னொரு இதயம்தான் அறிந்து கொள்ள முடியும், காதுகள் அறிந்து கொள்ள முடியாது. ஒருவர் நேசிக்கிறேன் என்று சொல்வதை வாயால் தான் சொல்ல வேண்டுமா? அந்த கண்களை பார்த்தால் தெரியாதா? அதிலிருந்து வெளிப்படாதா? ஒரு 3 நொடிகள் நம்மை பார்த்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு நம் மீது ஆர்வம் என்பது நமக்கு தெரியாதா? நாம் என்ன கற்சிலைகளா அதை புரியாமல் இருப்பதற்கு? எனவே சொற்களே தேவையில்லாத நிலை. அதனால்தான் ஷேக்ஸ்பியர் சொன்னார், எப்போதாவது பேசுகிறவனை எல்லோரும் மதிப்பார்கள். பேசிக்கொண்டே இருப்பவர்களை யாரும் ரசிப்பதில்லை. எப்போதாவது ஒரு வாயை திறந்தால் இந்த உலகமே கவனிக்கிறது, என்ன பேசப் போகிறாரோ என்று. எங்களுக்கு தலைமைச் செயலாளர் ஒருவர் இருந்தார், நம்பியார் என்று பெயர். அவர் பேசவே மாட்டார்.
ஓரிரண்டு சொற்கள் தான் சொல்லுவார். அந்த ஒரு சொல் போதும் உங்களை ஒரு மாதத்திற்கு பம்பரமாக சுழன்று பணியாற்ற வைத்துவிடும். அப்படிப்பட்ட சொற்கள் வந்துவிடும். அவர் ஒரு நாள் சொன்னார், குறைவாக பேசுங்கள், அடுத்தவர்கள் நீங்கள் நிறைய அறிவோடு இருப்பதாக நினைத்து கொள்ளட்டும், பேசி உங்கள் முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்னார். அற்புதமான வாசகம். நாம் குறைவாக பேசினால் குறைவாகத்தான் முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துவோம். இன்னும் சொல்ல போனால் இன்னும் குறைவாக பேசினால் பெரிய அறிவாளி போல் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வார்கள். மூடிய கைகளில் தான் என்ன இருக்கிறது என்கிற ஆர்வம் ஏற்படும். திறந்திருக்கிற கைகளில் யாருக்கும் ஆர்வம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று அவர் சொன்னார். சில பேர் புகைப்பார்கள். மருத்துவர்கள் அவர்களை நிறுத்த சொன்னால் பாக்கு போடுவார்கள். பாக்கை நிறுத்த சொன்னால் பேரிச்சம்பழம் சாப்பிடுவார்கள். பேரிச்சம்பழத்தை நிறுத்தினால் பாஸ் போடுவார்கள். பாஸை நிறுத்தினால் மிட்டாயை போடுவார்கள். இதை அனைத்தையும் நிறுத்த சொன்னால் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு அவர்கள் புகைப்பதே பரவாயில்லை என்பதை போல நமக்கு ஏற்பட்டுவிடும். அதனால்தான் பேசாமல் இருப்பது மிகவும் முக்கியம் என்பதை மிகவும் அழகாக அருணகிரிநாதர் குறிப்பிட்டார். சும்மா இரு சொல்லற பேசா அனுபூதி விளைந்ததுவே என்று அவர் குறிப்பிடுகிறார். தாயுமானவர் சொல்லுகிறார், சொல்லும் பொருளுமற்ற சூனிய நிலை அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே. சொல்லும் பொருளுமற்று இருப்பதற்கே எனக்கு அல்லு பகலும் ஆசை பராபரமே என்று குறிப்பிடுகிறார். சொல்லும் பொருளும் அற்று இருப்பது என்றால் என்ன என்பதற்கு ஓர் உதாரணத்தை கூற விரும்புகிறேன். ஒரு பெரிய பதவியிலே இருப்பவர் ஒரு ஞானியிடம் வருகிறார். அவர் பதவியிலே இருப்பதால் அவருக்கு நேரம் இல்லை. ஞானியிடம் வந்து சொல்கிறார், உங்களுடைய அத்தனை போதனைகளையும் ஒரே ஒரு பத்தியில் சொல்லிவிட முடியுமா? நாம் எல்லாவற்றையுமே சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுதான் பிரச்சனை. காய்கறிகளை சாப்பிடுவதற்கு பதிலாக விட்டமின் மாத்திரைகளை சாப்பிடுவதைப் போல. என்ன இருந்தாலும் காய்கறிகளை சாப்பிடுகிற போது ஏற்படுகிற சுகம் விட்டமின் மாத்திரைகளை சாப்பிடுவதில் ஏற்படுமா? அதில் எல்லா சத்தும் கிடைத்து விடுமா? எனவே அந்த ஞானியிடம் அவர் கேட்டார், ஒரு பத்தியில் கூற முடியுமா? ஒரே சொல்லில் சொல்கிறேன் என்றார் அவர். என்ன அது? என்னுடைய மொத்த போதனையும் ஒரே சொல்தான். என்ன சொல்லுது? மௌனம். சரி, அது எப்படி அடைவது என்று கேட்டார். தியானம். அந்த தியானத்தை எப்படி நாம் மேற்கொள்வது? மௌனம் என்று அவர் பதில் சொன்னார். அதனால்தான் சும்மா இருப்பதுவே சுற்றற்ற பூரணம் என்று எம்மால் அறிவதற்கு எளிதோ பராபரமே என்று தாயுமானவர் குறிப்பிட்டார். சும்மா இருப்பது தான் பூரணம். மெய்ஞானம் என்பது வேறொன்றுமல்ல, எதுவுமே பேசாமல் அமைதியாகி விடுவது, அதுதான் அந்த பூரண ஞானம். ஒரு மடாலயத்தில் அந்த குருவை சீடர்கள் எல்லாம் கேள்விகளால் துளைத்து எடுப்பார்கள். ஆனால் ஒரு சீடன் மட்டும் மௌனமாக இருப்பான். ஒருவர் கேட்டார், எல்லோரும் கேள்விகள் கேட்டு துளைத்தெடுக்கிறார்கள், நீ மட்டும் ஏன் மௌனமாக இருக்கிறாய்? அவன் சொன்னான், அவருடைய மௌனம் என்னுடைய கேள்விகளை எல்லாம் சிதற அடைத்து விடுகிறது. ஏனென்றால் அந்த சொற்களுக்கு நடுவே ஒரு மௌனம் இருக்கிறது என்பதை அவன் சொன்னான். சூஃபியிலே தேடுவதை நிறுத்து, தேடியது கிடைக்கும் என்று சொல்வார்கள். நீங்கள் வெளியே போய் தேடுகிறீர்களே, அதையெல்லாம் நிறுத்திவிட்டு சிறிது நேரம் நாம் உள்ளே தேடலாம் என்று முயற்சி செய்திருக்கிறீர்களா? வெளியே தேடுவதையெல்லாம் கொஞ்ச நேரம் திருத்திவிட்டால் உள்ளே தேடு. சிலவற்றை நீங்கள் தேடிக்கொண்டே இருப்பீர்கள், கிடைக்காது. திடீரென ஒரு நாள் நீங்கள் தேடாத போது அது கிடைக்கும். நீங்கள் எங்கேயோ வைத்த பேனா, எங்கேயோ வைத்த ஒரு கடிகாரம் உங்கள் கண்களிலே படும். வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு நாம் உள்ளே நுழைந்து தேடிக்கொண்டே இருந்தால் அதன் ஆழத்திலே மௌனம் தட்டுப்படும். ஆங்கிலத்தில் 3 சொற்கள் இருக்கின்றன. ஒன்று காம்னஸ், இரண்டாவது குவைட்னஸ், மூன்றாவது சைலன்ஸ். இந்த 3க்கும் என்ன வேறுபாடு? காம்னஸ் என்று சொன்னால் புற அமைதி. நான் இங்கே இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீர்கள், நாம் யாருமே பேசாமல்
இருந்தால் அது புற அமைதி. எந்த சப்தமும் செய்யாமல் இருந்தால் அது புற அமைதி. ஆனால் இது சைலன்ஸ் அல்ல. நாம் வெளியே பேசாமல் இருந்தாலும் உள்ளே பேசிக்கொண்டிருப்போம். பேசுவதற்கான அவகாசத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். எப்படி ஒரு எரிமலை அமைதியாக இருக்கிறதோ அந்த எரிமலையின் அமைதியை போன்றது, புயலுக்கு பின்னால் ஏற்படுகிற அமைதியை போன்றது. அந்த புற அமைதியால் எந்த பயனும் அல்ல. அது சிறிது நேரம் தாக்கி பிடிக்கும். யாராவது வந்தால் அது தாக்கு பிடிக்கும். ஆசிரியர் வந்தால் மாணவர்கள் அந்த புற அமைதியை காப்பார்கள். ஆசிரியர் போன அடுத்த நேரமே ஏற்கனவே அவர்கள் அமைதியாக இருந்ததற்கும் சேர்த்து ஆர்ப்பரிப்பார்கள். நான் சில மாணவர்களை பார்த்திருக்கிறேன். சுற்றுலாவிற்கு செல்வார்கள். அந்த கல்லூரி வளாகத்தை தாண்டியதும் அவர்கள் எடுக்கிற அந்த அவதாரம் இருக்கிறதே, அத்தனை தலைகளும் அறுத்து எறிந்ததைப் போல, அத்தனை விலங்குகளும் உடைக்கப்பட்டதைப் போல, பூரண சுதந்திரம் அவர்களுக்கு கிடைத்ததைப் போல அவர்கள் செய்கிற அந்த மகிழ்ச்சி, சாலையிலே போகிறவர்களை எல்லாம் அவர்கள் அழைத்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக செய்கிற சமிக்ஞைகள் இருக்கின்றனவே, பாவம் எவ்வளவு அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்பதை அது தெளிவுபடுத்துவதாக இருக்கிறது. புற அமைதி. இரண்டாவது குவைட்னஸ், நிசப்தம். சப்தத்திற்கு எதிரானது நிசப்தம். சப்தம் செய்யாமல் இருப்பது நிசப்தம். எதையும் கீழே போடாமல், எதையும் அசைக்காமல், நாற்காலியை இழுக்காமல் இருப்பது நிசப்தம். அழுக்கு வேறு, அசுத்தம் வேறு. அழுக்கு தானாக சேருவது, அசுத்தம் நாமாக செய்வது. அமைதி வேறு, நிசப்தம் வேறு. சப்தம் நாமாக செய்வது, சப்தம் செய்யாமல் இருப்பது, அதுதான் குவைட்னஸ். மூன்றாவது சைலன்ஸ். சைலன்ஸ் என்று சொன்னால் அது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, எதையும் சிந்திக்காமல் இருப்பது, நமக்குள்ளும் பேசாமல் இருப்பது, நமக்குள்ளும் சொற்கள் எல்லாம் உறைந்து போவது. சில பேர் பேசாமல் இருப்பார்கள், ஆனால் சைகைகளால் பேசுவார்கள், கண்களால் பேசுவார்கள். அவர்கள் பேசியே இருக்கலாம் என்று தோன்றுகிற அளவுக்கு அவர்களுடைய சமிக்ஞைகள் இருக்கும். இப்படி பேசுவதை திருவள்ளுவர் கூட குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணோடு கண்ணை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்கிறார். இது குறிப்பறிதல் அதிகாரத்தில் வருகிறது, காமத்துப்பாலில். ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் கண்களால் பார்த்து கொண்டால் வாய்ச்சொற்களுக்கு தேவையே இல்லை. அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், காதல் ஒரு விசித்திரமானது, அங்கேதான் கண்கள் பேசுகின்றன, உதடுகள் சந்திக்கின்றன என்கிறார். கண்கள் தான் பேசுகின்றன, உதடுகள் பேசுவது இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே பேசுவது என்பது சொற்களால் மட்டுமல்ல, சைகைகளால் கூட பேசாமல் இருக்கிற போது, எண்ணங்களை கூட மனத்திலே ஏற்றுக்கொள்ளாத போது ஏற்படுகிற ஒரு மௌனம், அந்த மௌனம்தான் மகத்தான மௌனமாக இருக்க முடியும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த மௌனத்தை எப்படி அடைவது? ஒரு மடாலயத்தில் அந்த தலைமை துறவி யார் வந்தாலும் அவர்களை அழைத்து அந்த மடாலயத்தில் எல்லாவற்றையும் விவாதிக்க சொல்வார். அந்த சீடர்களுக்கு தியானம் செய்வது சிரமமாக இருந்தது. அப்போது ஒரு சீடர் அவரை பார்த்து கேட்டார், இப்படி எப்போது பார்த்தாலும் இரைச்சல் இருக்கிறது, நாங்கள் எப்படி மௌனமாக இருப்பது? அவர் சொன்னார், மௌனம் என்பது சப்தங்களை உதிர்ப்பதல்ல, சுயத்தை உதிர்ப்பது. நம்மை உதிர்க்கிற போதுதான் அந்த மௌனம் வரும் என்று அவர் சொன்னார். அதனால்தான் ஓசை அடங்கும் இட ஓங்கார துள்ளொலிகான், ஓசை அடங்குமிடம் ஓங்கார துள்ளொலிகேன், பேசாதிருக்கும் பிரம்மமதி என்றாண்டி என்று பட்டினத்தார் குறிப்பிடுகிறார். இந்த ஓசைகள் அடங்குகிற போது அந்த ஓம்காரம் என்பது கேட்கும் என்று அவர் அந்த தெய்வீக அந்த ஒளியை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். இது எல்லாவற்றிற்கும் பொருந்தமானது. ஜென்னை எடுத்துக்கொண்டால் கூட நீங்கள் தியானிக்கிற போது உங்கள் மனத்தை உற்று நோக்க வேண்டும், எண்ணங்களை உற்று நோக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. த திச் நாட் ஹான் என்கிற ஒரு புத்த துறவி, அவர் வியட்நாமிய துறவி. அவருடைய பெயர் நோபல் பரிசுக்கு கூட பரிந்துரை செய்யப்பட்டது. ஓல்டு பாத் ஒயிட் கிளவுட்ஸ் என்கிற ஒரு அழகான புத்தகத்தை புத்தரின் வாழ்க்கையை பற்றி எழுதினார். அவருடைய ஆசிரமத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சோம்பேறி நாள் என்று பெயர். அந்த நாளன்று
எல்லோருமே மெதுவாக நடப்பார்கள், மெதுவாக சாப்பிடுவார்கள், மெதுவாக தண்ணீர் அருந்துவார்கள், எல்லாவற்றையுமே கவனிப்பார்கள், எல்லாவற்றையுமே தியானமாக மாற்றுவார்கள். எதை செய்தாலும் மெதுவாக நிதானமாக உற்று கவனித்து செய்வார்கள். அது மௌனத்தை அடைவதற்கான ஒரு பயிற்சி என்று குறிப்பிடுகிறார்கள். எனக்கு தெரிந்த ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நாளன்று மௌன விரதம் இருப்பார். யாருடனும் பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். எவ்வளவு பெரிய நபர்கள் வந்தாலும் பேச மாட்டார். அவர் காகிதத்தில் எழுதி காண்பிப்பார், சைகையால் பேசுவார். அவர் சொன்னது புரியாவிட்டால் கோபப்படுவார், கண்கள் கொப்பளிக்கும். அவர் என்றைக்கு மௌனம் இருக்கிறாரோ அந்த நாள் அவர்கள் வீட்டில் இருக்கிறவர்களெல்லாம் அதிகமாக பேசி தொலைப்பார்கள். இதுவா மௌனம்? மற்றவர்களை பேச வைப்பதா மௌனம்? அந்த இல்லம் முழுவதுமே அமைதியாக இருக்கும்படி பார்த்து கொள்வது தானே மௌனம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வாட் தே டு நாட் டீச் அட் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் என்கிற புத்தகத்தை மெக்கார்மக் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், சைலன்ஸ் இஸ் நாட் அக்செப்டன்ஸ் என்று குறிப்பிடுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன் சைகைகளால் பேசுவது என்று. எந்த சைகையால் கூட பேசாமல் இருப்பதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. இது 10வது மௌனம். அதற்கு பெயர் காஷ்ட மௌனம் என்று பெயர். சைகைகளால் கூட பேசாமல் இருப்பது, அமைதியாகி விடுவது, உறைந்து விடுவது, ஒரு பாறையைப் போல ஆகிவிடுவது. இந்த ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் கூறுவது, சிலர் அமைதி காக்கிறார்கள் என்பதால் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்று நினைக்கக்கூடாது. அவர்கள் சொல்வதற்கு பயப்படுகிறார்கள். ஒரு மேலதிகாரி சொன்னால் எப்படி நாம் மறுத்து சொல்ல முடியும் என்று அமைதியாக இருப்பார்கள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு நாம் சுதந்திரம் கொடுத்தால் சொல்லத் தொடங்குவார்கள். பல வீடுகளில் குழந்தைகள் அப்பாவிடம் மௌனம் காக்கும். அம்மாவின் மூலம்தான் எந்த செய்தியும் அப்பாவுக்கு செல்லும். ஏனென்றால் அப்பாவிடம் எடுத்தவுடன் சொல்ல முடியாது. ஒரு மௌனத்தை காக்க வேண்டும். அது அக்செப்டன்ஸ் என்பது அல்ல, மாறாக அந்த மௌனம் அம்மாவின் வழியாக கோரிக்கையாக வெளிப்படுகிற ஒன்று என்று. அதை போலவே தாகூர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை நேரத்தின் நுனியில், இலைகளின் நுனியில் நடனமாடுகிற பனித்துளியைப் போல இருக்கட்டும் என்று மௌனத்தை பற்றி சொல்லுகிறார். நம்முடைய பெரும்பாலும் மௌனமாக இருக்க முடியாத இன்னொரு பிரச்சனை கோபம். மௌனத்திற்கு எதிர்ப்பதமாக இருக்கிறது கோபம். பல நேரங்களில் நாம் கோபப்பட்டால் சொற்களை கொட்டி விடுகிறோம். ஒரு நிமிடம் கூட நம்மால் கோபப்பட்டால் மௌனமாக இருக்க முடிவதில்லை. அந்த கோபத்தை எப்படியாவது வெளியே கொட்டிவிட வேண்டும். அப்போதுதான் நான் அமைதியாகும். குப்பையை கொண்டு போய் கொட்டுவதைப் போல நம்முடைய கோபத்தை கொட்டுகிறோம். ஜார்ஜ் குல்ஜீஃப் என்கிற ரஷ்ய ஞானி சொன்னார், உங்களுக்கு எப்போதாவது கோபம் வந்தால் 24 மணி நேரம் மட்டும் தயவு செய்து நீங்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருங்கள். 24 மணி நேரத்திற்கு பிறகு கோபப்படலாம் என்று தோன்றினால் அது உண்மையான கோபமாக இருக்கும். அப்போது நீங்கள் 24 மணி நேரம் ஒருவர் மீது கோபப்படக்கூடாது, அதற்கு பிறகு கோபப்படலாம் என்று கோபத்தை ஒத்தி வைத்தால் 24 மணி நேரம் கழித்து நீங்கள் கோபப்படுகிற போது பல நேரங்களில் கோபம் தேவையில்லை என்று 99% நிகழ்வுகளில் கோபம் வீணானது என்று புரிந்துவிடும். அந்த ஒரே ஒரு நிகழ்வில் கோபப்பட்டால் கூட அந்த கோபம் நெறிப்படுத்தப்பட்ட கோபமாக வரும். அரிஸ்டாட்டில் சொல்லுகிறார், கோபப்படுவது எளிது, ஆனால் யார் மீது எப்போது எவ்வளவு விகிதம் எந்த காரணத்துக்காக கோபப்பட வேண்டும் என்பது தெரிந்தால் அது மகத்தானது என்கிறார். கோபம் நியாயமான கோபமாக இருக்க வேண்டும். அதுதான் ரௌத்ரம் பழகு. யார் மீது கோபம் கொள்ள வேண்டுமோ அவர்கள் மீது கோபம் வேண்டும். அப்பாவிகளின் மீது நம்முடைய கோபத்தை தப்பாமல் காட்டுகிறோம். அதுதான் பிரச்சனை. எனவே அந்த கோபத்தை நெறிப்படுத்துவதற்கு நீங்கள் 24 மணி நேரம் அதை தள்ளி போட்டால் அதற்கு பிறகு நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள். திருவள்ளுவர் கூறுவதைப் போல செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் என்று அவன் மீது கோபப்படுகிற தேவையில்லாமல் போய்விடும். அதற்குள் அந்த பிரச்சனையே தீர்ந்துவிடும். பல நேரங்களில் 24 மணி நேரத்தில் இந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அதைத்தான் நாம் செய்வது. கோபத்தின் போது மௌனம் காப்பதற்கு முக்கியமான ஒன்று. டெனிசன் என்கிற கவிஞர் வாரியர் பிராட் ஹோம் டெட் என்கிற ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். ஒரு படை வீரன் போரிலே இறந்து போகிறான். அவனுடைய உடல் வீட்டுக்கு வருகிறது.
மனைவி அங்கே அமர்ந்திருக்கிறாள். ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை, ஒரு சொல் அவள் உதிர்க்கவில்லை, அமைதியாக இருக்கிறாள். எல்லோருக்கும் பயம் பிடித்து விடுகிறது. இவள் அமைதியாக இருந்தால் இவள் போய் சேர்ந்து விடுவாளே. சில நேரங்களில் அழுவது நல்லது. நம்முடைய ஊரிலே யாராவது இறந்தால் சம்பந்தப்படாதவர்கள் கூட வந்து ஒரு ஒப்பாரி ஒரு பாட்டுக்கு அழுதுவிட்டு போய்விடுவார்கள். நான் ஒரு அம்மையாரை பார்த்து கேட்டேன், இவருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? யாரென்றே தெரியாது என்றது. பிறகு எதற்கு அழுதீர்கள் என்றேன். இல்லை, எல்லாரும் அழுகிறார்கள், நான் அழுதால் நல்லது தானே, அவர்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குமே என்று கட்டிப்பிடித்து அழுவார்கள். நான் கேட்டேன், தொடர்பில்லாத ஒரு நபருக்கு எப்படி உங்களுக்கு அழுகை வருகிறது? என் கணவர் இறந்ததை நினைத்து அழுதேன் அப்படி என்று சென்று விட்டார். அப்படித்தான் அழுகை வரும். அழுகை திடீரென்று வருமா? சிரிப்பு கூட திடீரென்று வரலாம். ஆனால் அழுகை வருவது மிகவும் சிரமம். இந்த பெண் அமைதியாக இருக்கிறாள், எதுவும் செய்ய மாட்டேன் என்கிறாள், பயந்து போகிறார்கள். அப்போது சுற்றுமுற்றம் இருக்கிறவர்கள் எல்லாம் அவனுடைய வீரத்தை பற்றி பேசுகிறார்கள், அவனுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறார்கள், நேர்மையை பற்றி பேசுகிறார்கள், மனைவியோடு வைத்திருந்த அன்பை பற்றி பேசுகிறார்கள். அவள் அழவில்லை. அப்போது 90 வயதான ஒரு மூதாட்டி அவளுடைய குழந்தையை கொண்டு வந்து அவள் மடியில் வைக்கிறாள். அவள் அழத் தொடங்குகிறாள். எல்லோரும் நிம்மதி அடைகிறார்கள். எல்லா நேரங்களிலுமே மௌனம் ஆனந்தமயமானதல்ல. சில நேரங்களில் சப்தத்தை விட கொடுமையானது அது. அதனால்தான் அதை ஆக்வர்ட் சைலன்ஸ் என்று கூறுகிறார்கள். சில நேரங்களில் அது ஒரு அருவருப்பான மௌனமாக ஆகிவிடலாம். அதனால்தான் மௌனம் கூட எப்போது வர வேண்டும் என்பது முக்கியம். இந்த மௌனத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன சம்பவம் கூறுகிறேன். ஒரு நிறுவனத்திற்கு தவளையின் தோல் தேவைப்பட்டது. அவர்களுக்கு தேவைப்பட்டது 10 லட்சம் தவளை தோல். 10 லட்சம் தவளை தோல் வேண்டும் என்று அவர்கள் விளம்பரம் செய்து விட்டார்கள். ஒரு விவசாயி அவருடைய நிலத்திற்கு பக்கத்தில் எப்போது பார்த்தாலும் தவளைகள் சத்தம். நான் 10,000 தவளைகளின் தோலை ஒரு வாரத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று அவர் தந்தி அடித்து விட்டார். ஒரு வாரம் கழித்து ஒரே ஒரு தவளையின் தோல் தான் வந்தது. அவர் எழுதியிருந்தார், இந்த ஒரு தவளை தான் இவ்வளவு சத்தம் செய்தது, நான் ஏகப்பட்ட தவளை என்று நினைத்து விட்டேன் என்று. ஏனென்றால் சில நேரங்களில் நாம் சாதாரண சில ஓசைகளை கூட அபரிமிதமாக கற்பனை செய்து கொள்கிறோம். ஒன்றுமே பிரச்சனை இருக்காது, அதை பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்கிறோம். 4 பேர் எதிர்ப்பார்கள், அதை 400 பேர் எதிர்ப்பதாக நினைத்துக் கொள்வோம். சாதாரணமாக ஒன்றுமில்லாமல் போய்விடக்கூடிய ஒன்றை பூதாகரமாக நம்முடைய மனமே கற்பித்து நடுங்கி பயந்து இறுதியில் ஒன்றுமில்லை என்று ஆகிற போது பெருமூச்சு விடுவோம். அதற்குள் எல்லா உபாதைகளும் வந்துவிடும், இரத்த கொதிப்பு, நீரிழிவு எல்லாம் வந்துவிடும். அதனால் பிரச்சனைகளை சின்ன கல்லாகத்தான் இருக்கின்றன. கண்களுக்கு பக்கத்தில் வைத்து பார்த்தால் பார்வையை மறைக்கும், தூரமாக வைத்தால் அது சின்னது என்பது தெரியும். எனவே பிரச்சனையை கண்களுக்கு அருகில் கொண்டு போகாது. அந்த ஞானி சொன்னார், இந்த கதை சொல்லிவிட்டு, நீங்கள் ஒவ்வொரு சொற்களுக்குள்ளும் இருக்கிற மௌனத்தை பாருங்கள், அடுத்தவர்கள் சொற்களுக்குள் இருக்கிற மௌனத்தை பாருங்கள். அப்படி நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிற போதுதான் உங்களுக்குள் ஒரு தெளிவு ஏற்படும். அது மௌனம் என்பது உங்களுக்கு புரியும் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். பல நேரங்களில் மௌனமாக இருப்பது கற்பதற்கான வழியாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காதுகளின் மூலம் கற்றுக்கொள்வதுதான் நல்லது. நாம் பெரும்பான்மையானவற்றை கேட்டுத்தான் கற்றுக்கொண்டோம். இங்கே இருக்கிறவர்கள் எத்தனை பேர் தாய் சொல்லிக் கொடுக்காமல் தாய்மொழியை கற்றுக்கொண்டீர்கள்? கேட்டுத்தானே தாய்மொழியை கற்றுக்கொண்டீர்கள். எப்படி சாப்பிடுவது என்றாவது வகுப்பு எடுத்துக்கொண்டு வந்துதான் பிறகு நீங்கள் சாப்பிட்டீர்களா? கேட்டீர்கள், எப்படி சாப்பிடுவது. பெற்றோர் சொல்லுவார்கள், ஈசிக்கோத, கீழே போடாதே, வழிய விடாதே, பருக்கையை வீணாக்காதே என்று அவர்கள் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு கற்றுக்கொண்டோம். எனவே மனிதன் அதிகமாக கற்றுக்கொண்டது கேட்டதன் மூலமாகத்தான். அப்படி கேட்பதற்கு என்ன மனநிலை வேண்டும்? மௌனமாக இருக்க வேண்டும். எதிராளி ஒருவர் பேசுகிறார் என்றால் நம்மை காலி செய்துவிட்டு அவர் பேசுவதை கேட்க வேண்டும். நம்மை நிறைத்து கொண்டு கேட்டால் முடியாது. ஜென்னிலே ஒரு கதை உண்டு. நான்யின் என்கிற துறவியை பார்க்க ஒருவர் வந்தார். அந்த நான்யின் அந்த பேராசிரியரிடம் பேசி கொண்டிருக்கிற போது அவருக்கு தேநீர் தருவதற்காக ஒரு கோப்பையை எடுத்து தேநீரை ஊற்றினார். தேநீர் நிரம்பி விட்டது, ஆனால் ஊற்றிக்கொண்டே இருந்தார். அது வழிந்தது. பேராசிரியர் சொன்னார்,
அந்த கோப்பை நிறைந்து விட்டது, ஏன் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள்? அந்த நிறைந்த கோப்பையை போலத்தான் நீங்களும் நிரப்பிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள், உங்களை காலி செய்து கொண்டு வாருங்கள், பிறகு பேசலாம் என்றார். நாம் நம்மை நிரப்பிக் கொண்டிருந்தால் கேட்க முடியாது, கற்க முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது, தெளிவுபடுத்திக் கொள்ள முடியாது. அதனால் திருவள்ளுவர் சொன்னார், கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. கேட்பதற்கு என்ன தேவை? மௌனமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், சப்தம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே ஒரு புத்தகம், த அதர் சைட் ஆஃப் சைலன்ஸ் என்று ஊர்வசி புட்டாலியா என்பவர் எழுதியது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏற்பட்ட வன்முறைகளை பற்றிய தொகுப்பு அது. அந்த எல்லைப்புறத்திலே இருக்கிற பெண்கள் வன்முறைக்காரர்களின் கையில் சிக்கி சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக கிணற்றில் குதிப்பார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக குதிக்கிற போது தண்ணீர் பற்றாததால் அவர்கள் சாகாமல் உயிரோடு இருந்து மாட்டிக்கொள்வார்கள். இதையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். எப்படியெல்லாம் நாம் மனிதர்களாக இருப்பவர்கள் மிருகங்களாக மாறிவிடுகிறோம், காரணமே இல்லாத ஒருவரின் மீது நாம் வன்மத்தை கட்டவிழ்த்து விடுகிறோம் என்பதை ஊர்வசி புட்டாலியா சொல்கிறார். இதை ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பார். ஒருவர் கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் பிறகு காரணங்களை நாம் கண்டுபிடித்து விடுவோம். அதுதான் நம்முடைய பிரச்சனை. காரணமே இருக்காது, ஆனால் காரணங்களை நாம் கண்டுபிடிப்போம். இதுதான் மனிதர்களுடைய குணம். எப்படி அந்த ஓணானை சிறுவர்கள் எல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறார்களோ அதை போல ஒரு காரணத்தை கண்டுபிடித்து விடுவோம். அதிலே அவர் சொல்லுகிறார், இந்த தூய்மை பணியாளர்கள் யாருமே அப்போது துன்புறுத்தப்படவில்லை என்கிறார். ஏனென்றால் இரண்டு பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் தூய்மை பணியாளர்கள் தேவைப்பட்டார்கள். அதனால் அவர்கள் மீது யாரும் கை வைக்கவில்லை. யார் முக்கியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் ஒரு காலத்தில் ஒதுக்கி வைத்தோம் என்பதை ஊர்வசி பட்டாலியா அந்த மௌனம் என்கிற அந்த நூலிலே குறிப்பிடுகிறார். இது முக்கியமான ஒரு கருத்து. நம்முடைய மௌனம் ஒழுகுகிற பானையாக இருப்பதா, நிரம்பி வழிகிற பானையாக இருப்பதா? சிலருடைய மௌனம் அறியாமையால் வருகிற மௌனம், அது ஒழுகுகிற பானை. நிரம்பி வழிகிற பானை என்பது எல்லாம் அறிந்து கொண்டதால் மௌனமாக இருப்பது. அந்த நிறைவு பெற்ற பானையாக இருக்கிறவருடைய மௌனம் ஆற்றல் பெற்றதாக இருக்கும் என்பதற்கு ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். மிலரேப்பா என்கிற ஒருவர் இருந்தார். இந்த மிலரேப்பா யார் என்றால் தாந்திரீகத்தை சார்ந்த ஒரு ஞானி. திலோப்பா என்ற ஒருவர் இருந்தார். திலோப்பாவுக்கு ஒரு சீடர் இருந்தார். அந்த சீடரின் பேர் மராப்பா. மராப்பாவின் சீடர் நராப்பா. நராப்பாவின் சீடர் மிலரேப்பா. அந்த மிலரேப்பா தன்னுடைய ஆசிரமத்திலே அமர்ந்திருக்கிறார், மௌனமாக அமர்ந்திருக்கிறார். ஒரு வேட்டைக்காரன் தன்னுடைய வேட்டை நாயோடு ஒரு மானை துரத்தி கொண்டு ஓடுகிறான். அந்த மான் நேராக ஓடிப்போய் அந்த மிலரேப்பாவனுடைய ஆசிரமத்திற்குள் நுழைகிறது. அங்கே அவர் அமைதியாக இருப்பதை பார்த்தது அமைதியாக அமர்ந்து விடுகிறார். சிறிது நேரத்தில் அந்த வேட்டை நாய் மானை துரத்தி வந்தது, உள்ளே நுழைகிறது, ஆக்ரோஷமாக உள்ளே நுழைந்தது. ஆனால் மிலரேப்பாவனுடைய அமைதியை பார்த்து அதுவும் அமைதியாக அமர்ந்து விடுகிறது. சிறிது நேரத்தில் அந்த வேட்டைக்காரன் வந்தான். அவன் மிலரேப்பாவை பார்த்தான், அவனும் அமைதியாக அமர்ந்து விட்டான். இதுதான் நிரம்பி வடிகிற மௌனம் செய்யக்கூடிய செயல். நீங்கள் மௌனத்தால் நிரம்பி வடிந்தீர்கள் என்றால் உங்களை சுற்றி மௌனத்தின் அதிர்வலைகளை ஏற்படுத்தி விடுவீர்கள். அதற்கு பிறகு அந்த ஒட்டுமொத்த சூழலும் தெய்வீகமயமானதாக ஆகிவிடும். மௌனம் என்பது தன்னை காலி செய்து கொள்வது. ஒரு மூங்கில் தன்னை காலி செய்து கொண்டால் தான் புல்லாங்குழலாக ஆக முடியும். அடைத்து கொண்டிருந்தால் சாரமாகத்தானே ஆக முடியும். எனவே நம்மை காலி செய்கிற போது ஏற்படுகிற மரணம் அருமையானது. அதனால்தான் ஜிஸ்கே கிராமர் என்பவர் ஒன்றை சொன்னார், மௌனம் என்பது ஒன்றுமல்லாதது அல்ல, அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதனால் எல்லாவற்றிலுமே மௌனம் இருக்கிறது. சொற்களில் மௌனம் இருக்கிறது. இரண்டு சொற்களுக்கு இடையே மௌனம் இருக்கிறது. எப்படி நாம் பேசுகிற போது இரண்டு சொற்களுக்கு இடையே இடைவெளி இருந்தால்தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எழுதுகிற போது இரண்டு சொற்களுக்கு இடையே இடைவெளி இருந்தால்தான் மற்றவர்கள் வாசிக்க முடியும். இடைவெளியே இல்லாமல் நீங்கள் எழுதி பாருங்கள், யாராவது புரிந்து கொள்வார்களா? ஒருவர் கூட புரிந்து கொள்ள முடியாது. எனவே இடைவெளி இருப்பதைப் போல மௌனம் இருக்கிறது என்றார். அவர்
சத்தீஸ்கரில் உள்ள ராமநாமி என்கிற ஒரு குழுவை பற்றி சொன்னார். அவர் பழங்குடி மக்கள். அவர்களை கோயிலுக்குள் அனுமதிக்கவில்லை. பரசுராம் என்று அவர்களில் ஒருவர் இருந்தார். அவர் நெற்றியிலே கடவுளின் பெயரை பச்சை குத்தி கொண்டார். இவர் பச்சை குத்தி கொள்ளக்கூடாது என்றவர்கள் நீதிமன்றம் சென்றார்கள். 1910 நீதிமன்றம் சென்றார்கள். ஆனால் அந்த பரசுராம் பக்கம்தான் வெற்றி பெற்றது. அந்த ஊர் மக்கள் எல்லோருமே நெத்தியிலே கடவுளின் பெயரை பச்சை குத்தி கொள்வார்கள். ராமரின் பெயரை பச்சை கொள்வார்கள். அவர்கள் யாருமே புலால் உண்ண மாட்டார்கள், மது அருந்த மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். எல்லா நேரங்களிலும் அவர்கள் கடவுளின் பெயரை சொல்லுவார்கள். அதில் நான் சொக்கி போனேன், அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை அனுபவித்தேன் என்று ஜிட்ஸ்கி கிராமர் சொல்லுகிறார். அதை போலவே மௌனமாக இருப்பது என்பது சாதாரணமானதல்ல. ஒரு சப்தம் ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது நமக்குள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக டல்லாஸ் டெய்லர் என்பவர் சொன்னார். அவர் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார். ஜான் கேஜ் என்பவர் ஒரு இசைக்கலைஞர். அவர் ஒரு இசைக்கோவை நிகழ்ச்சியை நடத்துகிறார். அதற்கு பெயர் 4 நிமிடங்கள் 33 வினாடிகள். அதற்கு பெயரே 4 நிமிடம் 33 வினாடி. இப்படி அரங்கம் நிறைந்த ஒரு கூட்டம் அந்த ஜான் கேஜினுடைய இசை கட்டேஜ்க்காக காத்திருக்கிறது. டேவிட் டியூடர் என்பவர் தான் பியோனா வாசிக்கிறார். வந்து அமர்கிறார். எல்லோரும் இசை வெள்ளம் பாயப்போகிறது என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர் பியோனாவை திறக்கிறார், மூடுகிறார். எதுவுமே செய்யவில்லை. எல்லா பார்வையாளர்களும் காத்திருக்கிறார்கள், இசை வரும் இசை வரும் என்று. 4 நிமிடம் 33 வினாடிகள் ஆனது. எழுந்து வெளியே சென்று விட்டார். பயங்கரமான ஆர்ப்பரிப்பு, பயங்கரமான எதிர்குரல்கள், எங்களை ஏமாற்றி விட்டீர்கள் என்று. ஜான் கேஜ் சொன்னார், உங்களால் 4 நிமிடங்கள் 33 நொடிகளுக்கான மௌனத்தை கூட சகித்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட சப்தங்களுக்கு நீங்கள் பழகி இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அந்த ஜான் கேஜ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே இருக்கிற சப்தமில்லாத அறைக்கு சென்றார். அங்கே சப்தமே கேட்காது, அப்படி ஒரு அறையை செய்திருக்கிறார்கள். எனக்கு கூட ஆசைதான் அப்படி ஒரு அறையில் போய் 1 மணி நேரம் இருந்துவிட்டு வரலாம் என்று. அந்த அறைக்குள் நுழைந்தார். அவர் வெளியே வந்தபோது சொன்னார், என்னுடைய ரத்தம் சுழல்வதை நான் கேட்டேன். எனவே மௌனம் என்கிற ஒன்று சாத்தியமே இல்லை, அமைதி என்பது சாத்தியமே இல்லை. நாம் அமைதியாக இருக்கிற இடத்தில் கூட நம்முடைய ரத்தம் ஒன்று ஓடுவதை கேட்டுக்கொண்டே இருப்போம் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே அமைதி என்பது நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அடங்கி போகிற போது அற்புதமான ஒரு அனுபவத்தை பெறுவதுதான். அதிகம் பேசுவது எப்படிப்பட்ட ஆபத்து என்பதை உணர்பவர்கள் மௌனத்தை கற்றுக்கொள்வார்கள். ஷேக்ஸ்பியர் கொரோலினியஸ் என்கிற ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறார். இந்த கொரோலினியஸ் என்பவன் ஒரு வீரன், சிறந்த வீரன், பல போர்க்களங்களில் வென்றவன். அந்த ஒப்பற்ற வீரனுக்கு தான் தேர்தலில், செனட் தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுகிறது. ஓரிடத்தில் புகழை பெற்றவர்கள் அதை இன்னொரு இடத்தில் காசாக்கி கொள்ள ஆசைப்படுவது தவறு. ஆனால் பலருக்கு அந்த ஆசை வந்து விடுகிறது. அவர் சென்று அந்த மக்களை சந்திக்கிறார். ஒரு மேடையிலே போய் நின்று தான் எந்தெந்த போரில் கலந்து கொண்டேன், வீர சாகசங்கள் செய்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். தன்னுடைய சட்டையை விலக்கி தான் பட்ட காயங்களை எல்லாம் காண்பிக்கிறார், விடுப்புண்களை எல்லாம் காண்பிக்கிறார். கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது. எல்லோருமே எப்படியாவது இவருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு 2வது வாய்ப்பின் போது வருகிறார். மறுபடியும் தன்னுடைய சாகசங்களை எல்லாம் சொல்கிறார். தன்னைத்தானே பெருமை பேசிக் கொள்கிறார். மக்களுக்கு அழுக்கிறது. எதிரிகளை எல்லாம் திட்டுகிறார். அவர்கள் எதற்கும் பயனற்றவர்கள் என்று வைகிறார். மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. இவர் தன்னை பற்றி பேச பேச அவர்களுக்குள் ஒரு அசூயை ஏற்படுகிறது. எப்படியாவது இவரை தோற்கடிக்க வேண்டும் என்று மக்கள் பெருந்திரளாக மக்கள் வந்து வாக்களித்தால் யாரையோ தோற்கடிப்பதற்குத்தான், யாரையும் வெற்றி பெற செய்வதற்காக அல்ல. பெருந்திரளாக வந்து வாக்களிக்கிறார்கள். கொரோனியஸ் தோத்து போகிறார். பிறகு நாட்டை விட்டு போய் எதிரி நாட்டோடு சேர்த்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார். அவரை பற்றி ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், இவன் கொடூரமானவன். சின்ன வயதிலேயே பட்டாம்பூச்சிகளை பிடித்து பிடித்து விட்டு கொடுமைப்படுத்துவான். யாருக்காவது பட்டாம்பூச்சிகளை கொடுமைப்படுத்த தோன்றுமா? எவ்வளவு அழகாக இருக்கின்றன.
அவை பறந்து போகிற போது நம்முடைய இதயமே பறந்து போவதைப் போல அல்லவா இருக்கிறது. ஹைக்கூ கவிதை உண்டு, உதிர்ந்த பூ மீண்டும் கிளையில் ஒட்டி கொண்டது ஓ பட்டாம்பூச்சி என்று. ஒரு பட்டாம்பூச்சி போய் உட்காருகிற போது உதிர்ந்த பூ ஒன்று ஒட்டி கொண்டதை போன்ற மகிழ்ச்சி ஏற்படவில்லையா? சுகம் ஏற்படவில்லையா? ஆனந்தம் ஏற்படவில்லையா? பட்டாம்பூச்சிகளை பார்க்கிற போது நாமும் பறக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படவில்லையா? அது பூக்களின் மீது அமருகிற போது நம் உடல் சற்று கூச்சமாக இல்லையா? கூச்சரியவில்லையா? இதுதானே அழகு. அந்த பட்டாம்பூச்சிகளை பிடித்து பிடித்து விடுகிறான் என்றால் அவன் எவ்வளவு குரூரமான எண்ணம் உடையவனாக இருப்பான். கடைசியில் கரோனியஸ் அதிகம் பேசியதால் வீரனாக இருந்தும் வெற்றி வாய்ப்பை இழந்தான். குறைவாக பேசுவது எப்போதுமே நல்லது. இன்னொரு உதாரணம், 14ஆம் லூயி, பிரெஞ்சு நாட்டு மன்னர். அவர் அதிகம் பேச மாட்டார். எதிலாவது அவர் முடிவெடுக்க வேண்டும் என்றால் அவருடைய அரசவை இரண்டாக பிரியும். இரண்டு பக்கமும் நாட்கணக்கில் அந்த பிரச்சனை குறித்து விவாதிப்பார்கள். விவாதித்து இந்த பக்கத்திலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த பக்கத்திலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து என்ன பேச வேண்டும் என்றெல்லாம் ஒத்திகை நடத்தி பிறகு மன்னரிடம் அனுப்பி வைப்பார்கள். அவர்கள் இருவரும் சென்று லூயி 14 முன்பு நின்று தங்களுடைய வாதங்களை எல்லாம் வைப்பார்கள். அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அனுப்பிவிடுவார்கள். அதற்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் வந்து ஒரே வரியில் இப்படி செய்யுங்கள் என்று சொல்வார். அவ்வளவுதான், அதுதான் ஆணை. அவ்வளவுதான் அவர் பேசுவார். அதற்கு மேல் பேச மாட்டார். எல்லாவற்றையுமே அவர் கிரகித்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை நடவடிக்கை எடுத்ததால் ஒப்பற்ற பிரெஞ்சு மன்னராக அவர் திகழ்ந்தார் 14ஆம் லூயி. ஒரு தலைவனாக இருப்பவன் மௌனமாக இருந்து மற்றவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு அனைத்தையும் அலசி அதற்கு பின்பு முடிவெடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் அந்த லூயி 14 வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்கிறது. அடுத்தது முக்கியமானது, 1825ஆம் ஆண்டு நிக்கோலஸ் என்கிற ஒருவர் ரஷ்யாவினுடைய ஜாராக பதவியேற்றார். அவருடைய ஆட்சிக்கு எதிராக பலர் கிளர்ச்சி செய்தார்கள். அதில் ஒருவர் கொன்ரட்டி ரைலேயேவ் என்பவர். அந்த ரைலேயேவை பிடித்தார்கள். அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. தூக்கு மேடையிலே ரைலேயேவை தூக்கிலே போடுகிறார்கள். கயிறு அடிந்து விழுந்துவிட்டது. அதுபோன்ற நிகழ்வுகளில் பல நாடுகளில் இருக்கிற நம்பிக்கை, தெய்வ சங்கல்பம், இவர் சாகக்கூடாது என்று மன்னிப்பு கொடுத்து விடுவார்கள். இதுதான் பல மேற்கத்திய நாடுகளில் இருந்த நெறிமுறை. கீழே விழுந்தவுடன் இவருக்கு மன்னிப்பு கிடைத்துவிடும். ஆனால் கீழே விழுந்தவுடன் இவர் சும்மா இருக்கவில்லை. ரைலேயேவ் ஒரு தூக்கு கயிறை கூட சரியாக செய்ய முடியவில்லை ரஷ்யாவில் என்று சொல்லிவிட்டார். இவருக்கு விடுதலை பெற்று தர வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மெசஞ்சர் போகிறார் மன்னரிடம். அந்த விடுதலைக்கான கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கிறார். நிக்கோலஸ் அதை வாங்கி படிக்கிறார். படித்துவிட்டு கையொப்பம் போட போகிற நேரத்தில் ரைலேயேவ் என்ன சொன்னார் என்று கேட்கிறார். ஒரு தூக்கு கயிறை கூட ரஷ்யாவினால் செய்ய முடியவில்லை என்று சொன்னார். சரி, அவரை தூக்கில் போடுங்கள் என்றார். இரண்டாவது முறை கயிறு சரியாக இருந்தது, காணாமல் போனார். சில நேரங்களில் வாய் துடுக்கினால் வாழ்க்கை இழந்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். தயவு செய்து அமைதியாக இருங்கள், மௌனமாக இருங்கள். பல நேரங்களில் மௌனமாக இருப்பதே மகத்தான செயலாக இருக்கும் என்பதை அந்த நிக்கோலஸினுடைய வரலாறு நமக்கு காண்பிக்கிறது. அதனால்தான் நாம் எந்த நேரத்தில் பேச வேண்டும் என்பது தெரிய வேண்டும். 3 பேர் ஒரு தூக்கு மேடைக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஒரு கில்லட்டின் இருக்கிறது. அந்த சுவிட்ச் போட்டால் அந்த கில்லட்டின் வந்து கழுத்தை வெட்டிவிடும். முதலாவது நபர் போகிறார், சுவிட்ச் போடுகிறார்கள், வேலை செய்யவில்லை, விடுவித்து விடுகிறார்கள். இரண்டாவது நபர் போகிறார், சுவிட்ச் போடுகிறார், வேலை செய்யவில்லை, அவரையும் விடுவித்து விடுகிறார். மூன்றாவது நபர் போகிறார், அவர் மின் பொறியாளர், மின்சாரத்தை பற்றி படித்தவர். அவர் போய் படுத்தவுடன் அவர் சொல்லுகிறார், அந்த 2 ஒயர்களையும் சரியாக நீங்கள் மாட்டினால் வேலை செய்யும் என்கிறார். தேவையா இது? இப்படித்தான் சில நேரங்களில் நிகழ்ந்து விடுகிறது. கேட்காத ஒலிகள் எங்கள் கேட்ட பாடல்களை விட இனிமையானது என்று கீட்ஸ் குறிப்பிட்டார். அன்ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட்டர் தன் தி ஹர்ட் மெடலிஸ் என்று சொல்லுகிறார். நாம் இன்னும் கேட்காத பல இசை இருக்கிறது. அது எங்கே கேட்கப் போகிறோம்?
கேட்பதற்கானது நம் காதுகளை திற. ஏனென்றால் நம் காதுகளுக்கு எட்டாத ஓசைகள் இருக்கின்றன. உதாரணமாக வவ்வால்களுக்கு தெரிந்த ஓசைகள் நமக்கு தெரியுமா? தெரியாது. அவை அல்ட்ரா சவுண்ட் என்கிற ஓசைகளை கேட்க முடியும். இன்ஃப்ரா சவுண்ட் என்கின்ற ஓசைகளை யானைகள் கேட்க முடியும், நமக்கு கேட்காது. டோபர்மேன் கேங் என்கிற ஒரு படம், அதிலே நாய்களை கொள்ளையடிப்பதற்காக பழக்குவார்கள். அதற்கு விதவிதமான பிகல்கள் வைத்திருப்பார்கள். ஒரு பிகலை அடித்தால் அந்த நாய் மட்டும் வரும், அடுத்த பிகலை அடித்தால் அந்த நாய் மட்டும் வரும். ஏனென்றால் அந்த பிகலில் அந்த ஓசை வெளிப்படும். ஆனால் மனிதர்களுக்கு கேட்காது. மனிதர்களுக்கு கேட்டால் எப்படி அந்த நாய்களை கொள்ளையடிக்க பழக்க முடியும்? மனிதர்களுக்கு கேட்காது, நாய்களுக்கு மட்டும் கேட்கும். எனவே நமக்கு கேட்காத பல ஓசைகள் இருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். ஆர்லின் பிரான்சாப்ட் என்கிறவர் ஒன்றை சொல்லுகிறார். இன்றைய குழந்தைகளுக்கு அதிக சத்தத்தை நாம் பழக்கி வைத்து விடுகிறோம், அதனால் அவர்கள் செவிகள் சேதப்பட்டு விடுகின்றன. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல சப்தங்களின் நடுவில் வாழ்கிறோம் நாம். எனவே இந்த சப்தங்கள் எல்லாவற்றையும் அமுக்குகிற அளவிற்கு இன்னும் அதிக சப்தத்தில் அவர்கள் பாட்டை கேட்கிறார்கள், இன்னும் அதிக சப்தத்தில் திரைப்படங்களை பார்க்கிறார்கள், தொலைக்காட்சியை வைக்கிறார்கள். அதனால் அவர்கள் காதுகள் சேதப்படுகின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். 2 விதமான அமைதி இருக்கிறது. ஒன்று மயான அமைதி, இன்னொன்று மலர்த்தோட்ட அமைதி. மலர்த்தோட்ட அமைதிக்கும் மயான அமைதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மயான அமைதியிலே நரிகள் ஊளையிடும், நாய்கள் குரைக்கும், பிணந்தின்னி கழுகுகள் அங்கங்கே அமர்ந்து கொண்டு சப்தம் செய்யும், காற்று வேகமாக அடித்து நம் காதுகள் எல்லாம் சேதப்படுகிற அளவிற்கு ஒளி செய்யும். அப்படிப்பட்ட மயான அமைதி பயமுறுத்துவதாக இருக்கும். மலர்த்தோட்ட அமைதி ஒன்று இருக்கிறது. அது குயில்கள் பாடுவதும் பறவைகள் பறப்பதுமாக, இன்னிசை எழுப்புவதுமாக, செடிகள் சாய்வதாக, மலர்கள் மலர்ந்து ஓசை செய்வதாக, அவ்வப்போது மரங்கள் தங்கள் தலையை ஆட்டுவதாக இனிமையான ஓசை ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையை நாம் மலர்த்தோட்ட ஓசையாக ஆக்கப் போகிறோமா அல்லது மயான அமைதியாக ஆக்கப் போகிறோமா என்பதுதான் முக்கியம். 3 ஞானிகள் மௌன விரதம் இருப்பது என்று முடிவெடுத்து விட்டார்கள். 21 நாட்கள் மௌன விரதம் இருக்க வேண்டும். 3 அமர்ந்தார்கள். 4வது நாள் அவர்கள் சாப்பிடுகிற போது ஒருவர் சொன்னார், சாம்பார் சரியில்லை என்றார். உடனே 2வது துறவி, நீ பேசிவிட்டாய் என்றார். 3வது துறவி, நான் மட்டும்தான் பேசவில்லை என்றார். நன்றி, வணக்கம். மகத்தான மௌனம், அற்புதமான உரை.